இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 23, 2023, 23/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 9:19 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி காலை 7:17 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைகுண்ட ஏகாதசி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்க இருக்கிறதே உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகத்தை தருகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களை தேடி சில பேர் மரியாதை செலுத்திட்டு போவாங்க. உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் இது நாள் வரை உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி இன்று குடும்பத்தில் ஆகட்டும், வெளி வட்டாரத்தில் ஆகட்டும், உங்களுடைய வாக்குக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் அவங்களுடைய எதிர்பார்த்த டிகிரியோ இல்லை கோர்ஸ்லேயோ பெரிய சாதனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு செயல்படணும். அவ்வளவுதான். மனசை செலுத்தி படிக்கணும். அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸே. மற்றபடி இன்று உங்களுக்கு அமோகமான அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தந்தை மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் தடுமாற்றங்கள் விலகிறதுனால உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால சமூகத்தில் உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, உங்க ஆஃபீஸ் சுற்றி இருக்கிற சக பணியாளர்கள், இல்லை உங்கள் ஆஃபீஸை சுற்றி இருக்கிற மற்ற கம்பெனி ஓனர்ஸ், இவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து மரியாதை செலுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசுல சந்தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம், குறிப்பாக பட்டாம்பூச்சி பிறக்கிறதுக்கு காரணம் இளம் வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது திருமணமானவர்களுக்கு. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய அதிகாரம் சற்று அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். உங்க குழந்தைங்க உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாக இல்லை சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் வியாபாரிகளுக்காகட்டும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அனுகூலம். எதிரியாக செயல்பட்ட அரசாங்க அதிகாரிகள் கூட உங்களிடம் மண்டியிடுவதற்கு, உங்களிடம் சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளற்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் வரைக்கும் மனசுல எந்த விதமான கவலையும் இருக்காது, செலவு இருக்கும். ஆனா மத்தியானத்துக்கு மேல, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உங்களுக்கு செலவு குறையும். திடீர்னு கவலை வரும். இன்னைக்கு போனால் நான் தேவை வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு ஒரு தேவையும் இருக்காது, சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படும் நாள்.
ரிஷப ராசி, விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா தாயாரின் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செல்வாக்கை பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் வீடு மனை வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்காகவோ உங்கள் தாயாருக்காகவோ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் அறிவுத்திறமையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதாவது அவங்க பேரில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுற மாதிரி சில சமயம் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் தான் வசூலாகும். நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும், அல்லாட்டி அதுக்காக செலவு பண்ணணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பா வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி காணக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனா என்னன்னா அதுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஒன்னா நேர விரயம் ஏற்படும் அல்லது பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில சமயம் இன்னைக்கு உங்க அம்மாவுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க கேட்குற விஷயத்த வாங்கி கொடுப்பீங்க. அவங்கள எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுனால உடனே பயப்பட வேணாம், நமக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுதா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்க ஆரோக்கியத்தில் இருக்கிற சுணக்கத்தை போக்குவதற்குண்டான செலவுகள் ஏற்படுமே தவிர இதனால உங்களுக்கு நல்லது ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஜனவரி மாதம் பிறந்தெடுத்துனா உங்களுக்கு ஓட்டம் தான் இருக்கும், வளர்ச்சி தான் இருக்கும், அலைச்சல் தான் இருக்கும், வருமானம் தான் இருக்கும். அதனால அதற்கு உங்க உடம்பை தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இப்பொழுது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளின் தொல்லையும் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குடும்பத்தில் எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய ஆலோசனையை கேட்டு பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது அவர்களின் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. உங்களால் தட்டாமல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. தட்ட முடியாது, செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் உங்களுடைய சிச்சுவேஷனும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். சில சமயம் நீங்கள் கடன் வாங்கியாவது அந்த உதவியை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை தவிர்க்க வேண்டிய நாள். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவ தேவைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு அல்லது இம்பார்ட்டன்ஸ் பொறுப்புகள் கூடுகின்ற நாள். மிதுன ராசி, லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை வியாபாரிகளுக்கு பெருத்த வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி, உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான படிப்பை வெளிப்படுத்துவார்கள், திறமையை வெளிப்படுத்துவார்கள். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளைப் போல ஆசிரியர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள பிரச்சனை நடக்கிறதுனா உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரமாக இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மொத்தத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு கூட, அதுவும் வயசில் மூத்தவங்க அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இளைய வயதினர் உங்களிடம் அட்வைஸ் கேட்டு அதற்கேற்றாற் போல மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. புதிய முயற்சிகளில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும்.
ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால அந்த கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் வாங்கின கடன் அடைக்க முடியல, ஹவுசிங் லோனை அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு நீங்களே பேங்க்காரங்களையோ இல்லை அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோ கால் பண்ணி இல்லை நேரில் போயிட்டு உனக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த டபுள் அமௌண்ட் வச்சுக்கோ, ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமையை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதற்குண்டான பண உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள், செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சீனியர்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய சீனியர்ஸ் உங்களுக்கு அறிவுத்திறமையை வளர்த்து கொடுப்பார்கள். அவ்வளவு இன்புட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதை பண்ணு, இப்படி பண்ணு, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கொண்டு உங்களுக்கு விஷயத்துக்கு மேலே விஷயம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதை கிரகித்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஒன்றும் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை சாதாரணமாக தீர்த்து வைப்பாங்க. அதற்கு உங்களுடைய பெயரையும் முன்னிறுத்தி செயல்படுவார்கள். இதனால உங்களுடைய பெயர் புகழ் ஓங்குவதற்குண்டான நேரமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மனோபலத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் வழிபாடு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குலதெய்வத்தின் ஆசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசிரியர் அல்லது குரு அவருடைய சந்திப்பை நிகழ்த்தி கொள்வதன் மூலமாக உங்களை நீங்களும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக இது இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தடுமாற்றமான செயல்பாடுகளை நேர்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி, ராசிநாதன் குருவோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கறது சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்க உடம்புல அசதி இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருமானத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களுடைய ஒரு பெரிய நிலத்தை விற்று உங்களுடைய நாள்பட்ட ஆசையான சொந்த வீடு வாங்கிக்கிறதுக்கும் முயற்சி எடுத்துப்பீங்க. அதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. அதே சமயம் உங்களுடைய நாள்பட்ட கடனையும் அடைச்சு, உங்களுடைய முன்னோர்கள் பட்ட கடனையை, உங்கள் அப்பா வாங்கின கடனையும் அடைச்சு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சனி இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அஷ்டம சனி இப்போதைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாரு, குரு சாதகமாக இருக்கிறதுனால. குரு வக்ரகதியில சனி பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மேலும் நன்மைகள் வருமே தவிர சங்கடம் வராது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். வரக்கூடிய சில நாட்கள், இன்னொரு 5 நாள், 28ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய யோகாதிபதி பயிற்சி ஆகிறாரு, குரு பார்வையில வரப்போறாரு. இதனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் எதிரிகளின் பிரச்சனையும் முடிவுக்கு வந்து எதிரிகளற்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக வரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள்ல ஒரு அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு திடீர் யோகமாக கார் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. 2 வீலர் மாற்றலாம், இல்லை கார் மாற்றலாம், ஏதாவது ஒன்று யோசனை வரும். நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் வீடு தேடி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு தாயாரின் அனுகூல பலன்களையும் ஆசையையும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான படிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டு இருக்காரு. குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் உங்களுக்கு தொழில் விருத்தியை ஏற்படுத்துகின்றது, தொழிலில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகின்றது.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய சங்கடத்தினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிற விஷயம் கூட இன்னைக்கு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய அறிவுத்திறமையை காட்டி பேங்க் லோனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணமுடை தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களால் இந்த குழந்தைகளால் குடும்பத்துக்கு மரியாதை ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுடைய வெற்றிக்கான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மனசுல ஒரு விதமான கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா அந்த கிளேசம் எந்த விதமான கெடுபலையும் தராது. 3ஆம் இடத்த சுக்கிரனுக்கு குரு பார்வை சந்திரன் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த அபிலாஷைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார விஷயத்தில், அதுவும் குறிப்பா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயம் நடக்கும். குறிப்பா வீட்டுல குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயம், பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய இடத்தை யாராவது ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இது நாள் வரை இருந்து வந்த ஒரு தொய்வு விலகி ஒரு பெரிய மனிதனின் சிபாரசின் மூலமாக உங்களுக்கு அந்த இடம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மனோதிடம் அதிகரிக்கும். உங்களிடம் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது மனசுல ஒரு விதமான தடுமாற்றம், குழப்பம் இருக்கு. இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கு. அந்த தடுமாற்றத்தை போக்குகின்ற வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கின்ற, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்திலோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படாமல் இருந்ததுன்னா அவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தலைமுறை உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மன வேற்றுமைகளை விலக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சியில நீங்க வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்துல ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் குரு சேர்க்கை 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சந்திராஷ்டமத்துல நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம பண பலத்தை அதிகரிப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளே உங்களிடம் சரணடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் எதிரிகள் தான் உங்களுக்கு பக்க பலமா இருந்து செயல்பட போறாங்க. வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையின் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு குற்றங்கள் அல்லது சங்கடங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பா நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பெருசா தப்பு பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல தப்பான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவர்கள் மூலமாக, வாழ்க்கை துணையின் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா சந்திராஷ்டமத்தன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை குறையணும், ஆனா உங்களுக்கு அது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒரு மன வேறுபாடு இருக்குது, ஒரு சண்டை இருக்குது, உங்கள் மாமியார் கூடயும் சண்டை இருக்குன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களும் உங்களின் நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வீண் அலைச்சல் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றத்தை தருகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. சடனாக உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் எதுவுமே நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு, தடுமாற்றம், மூச்சு திணறல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மன நிறைவை தரும். எதிர்பாலினத்தவர்களால் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். ஆனால் பண வருமானம் வரத்துக்குள்ளார அதை உங்களை டென்ஷன் ஆக்கி சண்டை போட்டு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுக்கும் கூலாக இருங்க, சண்டை போடாதீங்க, யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மன நிறைவோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிதானத்தை கடைபிடிப்பது, நிதானமான வார்த்தைகளை பிரயோகிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா எதிரிகள் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாள். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதே உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை, உறவினர்கள் இப்படி எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் விலகும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அவர்கள் ஊக்க பலத்துடன் செயல்பட்டு உங்களையும் ஊக்குவித்து அவர்களும் ஊக்குவிக்கப்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். மனோபலத்தை தரக்கூடிய நண்பர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா நீங்க 30-35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களே உங்களிடம் வந்து தங்கள் மனதில் இருக்கும் அந்த காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வருமானத்தை பெறுவதற்காக நீங்கள் நிறைய சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும். வியாபாரிகளுக்கு உடன் பணியாற்றுபவர்கள், வியாபாரிகளுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அதிகார துஷ்பிரயோகத்தையோ அதாவது தவறான வார்த்தைகளையோ பேசி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியமான ஒன்று. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய புதிய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்பட்டு ஸ்திரத்தன்மை அடையறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் சொல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று தடிமனாக இருந்ததுன்னா அது உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். முடிந்தவரை அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது மரியாதையோடு பேசுவது நல்லது. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட பணம் கொடுத்தாலும் சரி, கணக்கு வழக்கு பார்க்காதீங்க. ஏன்னா கணக்கு வழக்குங்கிறது எதுக்கு கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா போதும், என்ன செலவு பண்ணன்னு கேட்டிங்கன்னா தான் பிரச்சனை வரும். அதனால அந்த பிரச்சனையை வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தினாலும் சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், சில இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க.
இது வேண்டாத செலவுங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டீங்க. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களாகட்டும் அல்லது வாழ்க்கை துணையாகட்டும் அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அத்தியாவசிய செலவாக இருந்தால் பண்ணலாம். ஆனால் படாடோப செலவு, வீண் செலவு, தண்ட செலவுலாம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ பணம் தேவை இருக்குது. வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்தால் நன்மைகள் ஏற்படும். அப்படி இல்லாமல் தண்ட செலவு, நண்பர்களோட பார்ட்டிக்கு போகிறது, இல்லை நண்பர்களோட ஷாப்பிங் போகிறேன், இல்லை லாங் டிரைவ் போகிறேன், இல்லை இயர் எண்ட் வரப்போகுது அதுக்கு பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பண தேவைகள் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு முக்கியமான செலவு வரும்பொழுது பணம் இருக்காது. அதனால கடனுக்காக அலையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது இந்த வாரத்துக்குள்ளார நடக்கும். வீண் கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதாவது இயலாமையின் வெளிப்பாடுங்கிறத நீங்க அழகா காமிப்பீங்க இன்னைக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அபவாத சொல்லிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது தேவையில்லாத சில சஞ்சலங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கும். வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்களுடைய கௌரவத்தை நீங்களே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இளம் வயதினர் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அனாவசியமான கெட்ட பெயர், அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல நண்பருடன் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முன்கோபம் அதிகரிக்கிறதுனால உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வண்டி எங்கேயாவது பார்க் பண்றீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. சம்பந்தம் இல்லாத சில நபர் வண்டியை தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அரசாங்க அதிகாரிகள் உங்கள் வண்டியை டோ பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். பூமி தொடர்பான விஷயத்தில், அதுவும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இன்று வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த பர்சனல் விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் சில வேண்டாத பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள், குடும்பத்தினர், அக்கம்பக்கத்தினர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை காயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர நீங்கள் அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து பேசினீங்கன்னா உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகள் அதிகரிக்கும். அதற்காக நீங்க அவங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். தனுசு ராசி. ராசிநாதன் குருவின் பார்வையில சந்திரன், குருவோடு சேர்ந்த சந்திரனின் பார்வையில லாபஸ்தானம் இருக்கு. ராசிக்கு குரு பார்வை இருக்கு. இதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா, அதெல்லாம் தட்டிட்டு இருந்ததுன்னா இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதன் காரணமாக வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவியும் உத்தரவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகள் எதிர்பாராத சாதனைகளை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்று தனுசு ராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேற்று மதத்தினருடன் வியாபாரம் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவங்க ஏமாத்த மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பணமுடையின் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக பண உதவிகள் செய்வீர்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குறிப்பாக வியாபாரிகளுக்கு சில சமயம் பொருட்கள் களவு போகிறதுக்கோ அல்லது அது வேஸ்டாக போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதுவும் குறிப்பா பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த குழப்பம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான முயற்சியில உங்களுடைய கௌரவம் சற்று சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டு பின் அந்த சறுக்கல்லேருந்து வெளிவருவீர்கள். அதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி இன்று உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. கஜகேசரி யோகம் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்திக்காக அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். தொழில் விருத்தின்னா உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்யறதுக்காக கடன் வாங்கறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக, மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உடன் பணியாற்றுபவர்கள், அந்த சக பணியாளர்களின் ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியாது. கடனை வாங்கியாவது அவருக்கு உதவி பண்ணணும்னு செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரத்துக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு அனுகூலமான நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு இடமாற்றம் மன நிம்மதியை தரும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பூர்வீக சொத்து விஷயத்துல, இல்லை நீங்க வாங்கின சுய சம்பாத்திய சொத்துல ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்க இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால உங்களுடைய பேங்க் லோன் ப்ராசஸ் பண்றது, உங்களுக்கு ஏதாவது அவார்ட் கொடுக்கறது, இதெல்லாம் அரசாங்கத்தின் முன்னெடுப்பின் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டை பெயிண்ட் பண்றது, வீட்டில் ரிப்பேர் பண்றது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றது, மோட்டார் ரிப்பேர் பண்றது, ஏசி ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை, சௌகரியத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உங்க வீட்டில் இருக்கிற சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில இருந்த சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இன்று வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான நபர்களின் குறுக்கீடு குடும்பத்தில் இருந்தா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பெருசு படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம், அரசு துறை சார்ந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பா உங்க பேர்ல தொடுக்கப்பட்ட வழக்கு, உங்க வேலை விஷயமாகவோ உங்க வியாபார விஷயமாகவோ உங்க பேர்ல தொடுக்கப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதியும் நிறைவும் தரக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான நாள். உடம்புலையும் சரி மனசுலையும் சரி புத்துணர்ச்சியை பாய்ச்சக்கூடிய நல்ல செய்திகள் வரும்.
காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனோபலம் தரக்கூடிய வகையில இளைய சகோதர சகோதரிகள் உடன்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு, பாக்கியாதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான யோகம், ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண விஷயம் தள்ளி போடுவது அவசியமான ஒன்று. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமை, குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க பேர்ல சொல்லப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளை நிரூபணம் இல்லாமல் நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் விலகிறதுக்குண்டான யோகமும் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்துக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய யோகமான நாள். மனசுல விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் அந்த விரக்தி மனப்பான்மை தவறான வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. உங்களுக்கு இன்று பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அந்த அடமானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மீன ராசி, ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை பணபலம் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியத்தையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உதவியையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். பெரிய பதவியில் இருக்கிற நபர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு மனை மாற்றுவதற்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில பண வரவுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்ல, குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்த செலவுகள் குறையறதுக்குண்டான நேரமா இருக்கு. அதனால நன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்க உறவினர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள் இவர்கள் பேச்சு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்வது, அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்துல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த பண தேவைகளை கொடுக்கக்கூடிய வகையில, பூர்த்தியாகக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வண்டி வாகன மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. காதல் வயப்பட்டுள்ள நபர்கள் தங்களுடைய காதலை குடும்பத்தில் சொல்லி சந்தோஷமான செய்திகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.